सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि निर्विशेष 11வது வாதம் निर्विशेष निर्विकल्पकवादाன ஹெட்டிங்ல இருக்கு. निर्विशेष விஷயக்க निर्विकल्पकवादा. ஆமா, இந்த வாதத்துல 6 ஸ்லோகம் நாம முன்னாடி படிச்சாச்சு. 7வது ஸ்லோகம் படிக்கணும். இப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அத்வைத பிரம்மஸ்வரூபம் இருக்கே, இந்த பிரம்மஸ்வரூபம் ஒரு ஞானத்துக்கு விஷயமாகும். அந்த ஞானம் சவிகல்பகம் இல்லை, நிர்விகல்பகம். நிர்விகல்பகமான ஞானத்துக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் அத்வைத பிரம்மஸ்வரூபமானது விஷயமாகிறது சொல்லணும். நிர்விகல்பகமா ஒரு ஞானமே கிடையாது, எந்த ஞானத்தை எடுத்தாலும் அது சவிகல்பகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷி. அந்த பூர்வபக்ஷிக்கு பதில் சொல்லிட்டு வர, இல்லே நீ அப்படி சொன்னாலும் நிர்விகல்பகமான ஞானம் சொல்லித்தான் ஆகணும். நிர்விகல்பக ஞானம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. சமாதி நிர்விகல்பக சமாதின்னு இருக்கு. அந்த நிர்விகல்பக சமாதியில இந்த ஸ்வரூபம் தெரியும், அதனை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். இப்ப அடுத்த இந்த 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த லோகத்துல நிர்விகல்பகமான ஞானத்துக்கு ஒரு உதாகரணம். அதுல நிர்விகல்பகம்னா என்னங்கிறத ஞாபகப்படுத்துறேன். வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்துல 2 பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் தெரியாத போனால், 2 பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் தெரிந்தால் அது சவிகல்பகம். அப்படி தெரியல, ஒரே ஒரு வஸ்து தெரியுது, அதுல அந்த வஸ்துவோடு எந்த இன்னொரு வஸ்துவோடு சம்பந்தம் தெரியல, அந்த வஸ்து மாத்திரம் தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுதான் நிர்விகல்பகம். ஆக 2 பதார்த்தம் தெரிஞ்சு அதோடு சம்பந்தம் தெரிஞ்சால் அப்ப சவிகல்பகம். வஸ்து மாத்திரம் தான் தெரியுது, சம்பந்தமே தெரியல, இன்னொரு பதார்த்தமே தெரியல அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் நிர்விகல்பகம்னு நம்ம மனசுல வச்சுக்கலாம். வாக்கியத்தினால அப்பேற்பட்ட ஞானம் எப்படி வர முடியும்? வாக்கியத்துல அநேக பதங்கள் உண்டு. அந்த அநேக பதங்கள்ல ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கணுமே. அந்த அர்த்தங்களுக்கு பரஸ்பரம் சம்பந்தம் தானே வாக்கியார்த்தம்னு சொல்லப்படுறது. அந்த சம்பந்தத்தை தெரிவிக்காமல் வஸ்து மாத்திரத்தை ஒரு வாக்கியம் தெரிவிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாரு சொன்னா, நீ சொல்றது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வாக்கியத்தினுடைய சுவாவம் என்னன்னா, வக்தாவுக்கு எந்த விஷயத்துல தாத்பரியமோ அந்த தாத்பரிய விஷயார்த்தத்தை தான் போதிக்கும். வக்தாவுக்கு 2 பதார்த்தத்தினுடைய சம்சர்க்கத்தை போதிக்கிறதுல தாத்பரியம் இருந்தால் அப்ப அந்த வாக்கியத்திலிருந்து சம்சர்க்கம், அதாவது சம்பந்தம் தெரியும். சம்சர்க்கம்னு சொல்றோம், அது சம்பந்தம்னு அர்த்தம். சம்சர்க்கம்னா வேற ஒண்ணும் இல்லை, 2 பதார்த்தத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் தெரியும். வெறும் அந்த ஸ்வரூபத்தை போதிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வக்தா வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினானே ஆனால் அப்ப அவனுடைய தாத்பரியத்தை அனுசரித்து அந்த வாக்கியத்திலிருந்து ஸ்வரூபம் மாத்திரம்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். மைவம் தாத்பரிய ரஹிதா பாசதாம் அன்வய கசம். 2 பதார்த்தத்துடைய சம்பந்தம் சொல்றதுக்கு தாத்பரியமே இல்லைன்னு சொன்னா அந்த வாக்கியத்துல உங்களுக்கு பதார்த்தம் தான் தெரியணும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தோயமித்யாதி வாக்கியேஷு நிரஸ்ய அந்யோன்ய பின்னதாம் அகண்டம் புத்தியதே தத்துவம் அன்வயாதி விவர்ஜிதம். இது திருஷ்டாந்தம்.
இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு நம்ம தத்துவமசி வாக்கியத்துல தார்டாந்திகத்துல சமன்வயம் பண்ணிக்கணும். இப்ப இந்த திருஷ்டாந்தம் என்ன சொல்றது? சோயம் இத்தியாதி வாக்கியேஷு சஹா அவன், அயம்னா இவன். என்ன சொல்ல வர்றார்? அதாவது முன்ன ஒரு காலத்துல வேற ஒரு இடத்துல தேசத்துல ஒரு ஆளை அவர் பார்த்திருக்கார். அவனை பத்தி இப்ப ஞாபகம் வருது. ஏன்னா எதிர்த்தாப்புல ஒரு ஆள் நிக்கிறான். இவனை பார்த்த உடனே சந்தேகம் வருது. நாம அன்னைக்கு அந்த இடத்துல பார்த்தோமே, அந்த ஆள் தானா இவன், இல்ல இவன் வேறையா அப்படின்னு சம்சயமா இருக்கு. இப்ப அன்னைக்கு பார்த்ததுன்னு அந்த காலம் வேற, இப்ப பார்த்துட்டு இருக்கிற காலம் வேறன்னு சந்தேகம் இல்லை. வேற பார்த்த இடமும் வேற, ஏற்கனவே பார்த்த இடம் வேற, இப்ப உள்ள இடம் வேற, ஆக தேசம் வேறங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா என்ன சந்தேகம்னா, அங்க ஒரு ஆளை பார்த்தோம், இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆளு இந்த ஆளும் வேறதையா இல்ல அவனேதான் இவனான்னு இப்ப சந்தேகத்துல இருக்கு. இவன் அவனை காட்டிலும் வேறானவனா, அவனேதானான்னு சம்சயம். இத போக்கிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிறவன் அது தெரிஞ்சவங்கிட்ட கேக்குறான், இவன் யாரு, அவனேதானா வேறையா அப்படின்னு சந்தேகத்தை கேட்கிறான். சோயம் நவா அப்படின்னு. அவன் என்ன சொல்றான்? அவனேதான் பாய்வான். சோயம் சகாயம். சகானா அப்ப பார்த்தோமே அவன், அவனேதான் இவன், அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப அவன்தான் இவன் அப்படின்னு அவன் சொன்னதுனால இவனுடைய சந்தேகம் போச்சு. இதுவரையில் இருந்த சந்தேகம் சோயம் அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்ட உடனே புரிஞ்சுடுத்து, அதனால போயிடுச்சுன்னு சொல்லணும். பலம் ஏற்பட்டு வச்சு. ஆனா அந்த வாக்கியத்திலிருந்து இவனுக்கு ஏற்பட்ட ஞானத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அங்க விஷயத்தை பார்க்கறச்ச ஒரே ஒரு ஆள் தான் விஷயம். சம்பந்தம் விஷயம் சொல்லணும்னா ரெண்டு பதார்த்தம் இருந்தா தானே சம்பந்தம் விஷயமாகும். அங்க உள்ள ஆளு இங்க உள்ள ஆளு ஒரே ஆசாமியா இருக்கும்போது இங்க எங்க ரெண்டு பதார்த்தம் என்ன? சகாங்கிறதும் அவனைத்தான் சொல்றது, அயம்ங்கிறதும் அவனைத்தான் சொல்றது. சகான்னு சொன்னதும் அயம்னு சொன்னதும் ஒரே ஆளுதான். அப்படி இருக்கிறச்ச ரெண்டு பதார்த்தத்துடைய சம்பந்தம் இங்க தெரிய முடியுமோ? ரெண்டு பதார்த்தமே இல்லையே, ஒரே ஆளுன்னு தானே சொல்றது. அதனால இந்த இடத்துல இந்த வாக்கியத்தினால அவனுக்கு ஒரு ஞானம் வருது. அந்த ஞானம் அவனுடைய சம்சயத்தை போக்குறது. ஆனா வந்த ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரே வஸ்து, ரெண்டு பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் இல்லை. அன்னைக்கு பார்த்தோமே அவனும், இன்னைக்கு பார்க்கிறோமே இவனும், இந்த ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவனேதான் இவங்கிறது. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தத்தை தெரிவிச்சா அப்ப இது சவிகல்பகமாக இருக்க முடியும் இந்த ஞானம். ஆனா இங்க ஒரே ஆசாமி அப்படின்னு தெரிவிக்கும் போது சம்பந்தம் விஷயமாக முடியாது. ஏன்னா சம்பந்தம்னு சொன்னா ரெண்டு சம்பந்தி இருக்கணும், அப்பதான் சம்பந்தம்னு சொல்ல முடியும். அப்படி இல்லை. அதனால வரும் ஸ்வரூபத்தை சொல்றது அதுவும் நிஷ்பலம் இல்லை. இவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை போக்கக்கூடிய ஞானமாக இது இருக்கிறதுனால இது சஃபலமான ஞானம். இந்த இடத்துல எப்படி இந்த ஞானத்தை நிர்விகல்பகம் அப்படின்னு சொல்லணுமோ இதே மாதிரி தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தினால ஏற்படக்கூடிய ஞானத்திலையும் நமக்கு நிர்விகல்பகம்னு சொல்லலாம். இதுக்காக இது வருது. சோயமித்யாதி வாக்கியேஷு நிரஸ்ய அந்யோன்ய பின்னதாம். அவன் வேற, இவன் வேற, இவனை காட்டிலும் அவன் வேற, அவனை காட்டிலும் இவன் வேற அப்படின்னு ஏற்கனவே புத்தி இருந்தது. அப்படியோ அப்படியே சந்தேகமாவது இருந்தது. இவனை காட்டிலும் அவன் வேறையா இருப்பனோ, அவனை காட்டிலும் இவன் வேறையா இருப்பனோ அப்படின்னு பரஸ்பரம் ஒரு சந்தேகம் இருந்தது, பேத சந்தேகம். இந்த வாக்கியம் அந்த பேத சந்தேகத்தை நிரசனம் பண்ணிடுச்சு. நிரசனம்னா பூக்கிடுச்சு. இல்ல வேற இல்ல, அவனேதான் அப்படின்னு. அப்ப அவரேதான்னு சொல்லும் போது எந்த சம்பந்தம் தெரியுது? ஒரு சம்பந்தம் தெரியல. அகண்டம் புத்தியதே தத்துவம், ஒரே தத்துவ பதார்த்தம். சகான்னு சொன்னதும் இவனேதான், இவன்னு சொன்னதும் இவனேதான். ஆக ரெண்டு இல்ல, ஒண்ணுதான், ஒரே வஸ்து தெரிகிறது. அன்வயாதி விவர்ஜிதம். இங்க அன்வயமாவது அது ஒண்ணும் இல்லை. அன்வயம்னா சம்பந்தம்னு அர்த்தம். சம்பந்தம் தெரியல,
இது விசேஷம் இது விசேஷனம் அப்படிங்கிற பேதம் தெரியல. ஆக இந்த ஞானம் நிர்விகல்பக ஞானம் அப்படின்னு ஒத்துண்டாகணும் இல்லையா? இதத்தான் நிஷ்பிரகாரக ஞானம் நிர்விகல்பகம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆக நிர்விகல்பக ஞானத்துல இதை நாம உதாரணமா வச்சுருக்கோம். அப்ப என்ன ஆகும்? இதே மாதிரி நம்ம அங்க தத்துவமசி வாக்கியத்துக்கு கொண்டு போவோம். தத்துவமசிங்கிற வாக்கியத்துல என்ன பண்றோம்? தத்துன்னு சொல்லி இவர் முன்னாடி ஒரு பிரம்மஸ்வரூபத்தை சொன்னார், சுத்த பிரம்மஸ்வரூபத்தை சொன்னார். அதான் லட்சணையா சுத்த பிரம்மஸ்வரூபத்தை கொண்டு வந்துட்டார். துவம் அப்படிங்கிற இடத்துலயே இவனை நல்லா சோதனம் பண்ணி உன்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துட்டோம். இப்ப நமக்கு என்ன பிராந்தி? ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமும் நம் ஸ்வரூபமும் ஒன்று இல்லை, அவருடைய ஸ்வரூபம் வேற, நம்ம ஸ்வரூபம் வேற அப்படின்னு பேதபிரமம். இந்த வாக்கியம் என்ன சொல்றது? இல்லப்பா அதேதான் நீ, துவம் ததசி, அதேதான், அதே ஸ்வரூபம் தான் நீ அப்படின்னா உன்னுடைய ஸ்வரூபம் அதனுடைய ஸ்வரூபமும் வேறு இல்லை. வேறு இல்லைன்னா இந்த ஸ்வரூபத்துக்கும் அந்த ஸ்வரூபத்துக்கும் சம்பந்தம் வராது இல்லையா? அங்கேயும் இந்த வாக்கியத்துல இருந்து தத்துனி சொல்லப்படுற ஸ்வரூபமும் நான்லாம் லட்சணைக்கு அப்புறம் சொல்றேன், வாச்சார்த்தத்தை வச்சுட்டு சொல்லல, லட்சணையா தாத்பரிய விஷயமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை வச்சுன்னு சொல்றேன். தத்துனி சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபமும் துவம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வரூபமும், அந்த ஸ்வரூபம் இந்த ஸ்வரூபம் சொன்ன சும்மா சொல்றேனே தவிர ஒரே ஸ்வரூபம் தான். அப்படியானா இந்த ஸ்வரூபத்துக்கும் அந்த ஸ்வரூபத்துக்கும் சம்பந்தத்தை தெரிவிக்கிறது இந்த வாக்கியம்னு சொல்ல முடியுமா? ரெண்டு ஸ்வரூபமே இல்லையே, ஒரே ஸ்வரூபம் தானே இருக்கு. ஆகையால அங்கே சம்பந்தம் விஷயமாகாது. அப்படியானா இந்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் எந்த மாதிரியான ஞானமா இருக்கணும்? நிர்விகல்பக ஞானமா இருக்கு. இது சம்பந்தத்தை தெரிவிக்காதது, இது விசேஷம் இது விசேஷம் அப்படிங்கிற பேதத்தெல்லாம் தெரிவிக்காதது. ஆகையால இந்த வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் நிர்விகல்பகம். நிர்விகல்பகமான இந்த ஞானத்துக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், இது விஷயமாகும் அப்படின்னு இதை வச்சுட்டு நாம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒருத்தன் கேட்பான் அடுத்த ஸ்லோகத்துக்கு, இது அவதாரிக்கை, ஒரே ஸ்வரூபம், சகான்னு சொன்னாலும் அவன் தான், அயம் சொன்னாலே அவனேதான். சோயம்ங்கிற வாக்கியத்துல எல்லா பதத்துக்கும் ஒரே அர்த்தமா இருந்தாலும் அந்த வாக்கியம் சாப்த போதத்தை உண்டு பண்ணுமானால், போதத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு வச்சிருந்தால், அப்போ கடோ கடகா அப்படின்னு சொன்னா இது ஒத்துப்பியா நீ? கடகா கடகா, குடம் குடம் அப்படின்னு சொன்ன இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லி பார்க்கலாம், போதம் வருதான்னு கேட்டா இதை ஒத்துக்கவே மாட்டான். கடோ கடகா அப்படின்னு சொன்னாக்க, கடத்தை பத்தி சொல்றேன், என்னது? கடமானது கடமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா இது வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு சாப்த போதும் சொல்ல மாட்டான். ஆனா நீ சொல்ற ரீதியில இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கடப்பதமும் ஒரே அர்த்தத்தை சொல்லி ஒரு அகண்ட அர்த்த போதத்தை உண்டாக்கலாமே. இது உண்டாக்காது, கடோ கடகான்னு சொன்னால் அந்த போதம் வராது அப்படின்னு சொன்னால், அப்ப சோயம் அப்படிங்கிற இடத்துலயும் ஒரே வஸ்துவை இந்த ரெண்டு பதமும் தெரிவிக்கிறதாக இருந்தால் அப்ப வராது, கடோ கடகா மாதிரிதான். தத்துவம் அசியிலையும் ரெண்டு பதமும் லட்சணையா ஒரே வஸ்துவை தெரிவிக்கிறதா இருந்தா கடோ கடகா தான். இந்த கடோ கடகாங்கிறது எப்படி உனக்கு ஒரு போதத்தை ஏற்படுத்தாதோ அதே மாதிரி தத்துவசி இத்தியாதி வாக்கியங்களும் உனக்கு போதத்தை கொடுக்க முடியாது. ஆக நிர்விகல்பக போதம் நீ சொல்றது தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றார், கடோ கடகா மாதிரி இந்த வாக்கியங்கள் இல்லை. சோயம் அப்படிங்கிற வாக்கியமோ தத்துவமசிங்கிற வாக்கியமோ கடோ கடகா போல இல்லை. இதுல வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசத்தை கண்ட அப்படின்னு சொன்னா, பேத பிரசக்தி விரஹா தன் நிஷேதாப்ரசங்கதா கடோ கட இதி வியர்த்தம் வாக்கியம் நூனம் ந போதகிருத்து. நாம ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமா நம்ம வாக்கியத்தினால அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியணும், அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தானே பேசுறோம். முன்னாடியே அவனுக்கு தெரியும்னு சொன்னா நான் பாட்டுக்கு அவன்கிட்ட உளறிட்டு இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அவனுக்கு தெரியாது, நாம சொல்றோம், நம்ம சொன்னதுல இருந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டுமேங்கிறதுக்காக தான் பேசுறது. இப்போ சோயம்ங்கிற இடத்துலயும் தத்துவமசிங்கிற இடத்துலயும் அந்த வாக்கியத்துக்கு பிரயோஜனம் இருக்கு.
ஏன்னா சோயம் அப்படிங்கிற அந்த வாக்கிய பிரயோகம் பண்ற பரியந்தம், அதாவது இந்த வாக்கியத்தை கேட்கிற பரியந்தம் அந்த கேட்கிறவனுக்கு இவன் அவன்தானா வேறையா அப்படின்லாம் சந்தேகம் இருந்தது. ஆக இப்படி சந்தேகம் இருந்த காரணத்தினாலே சந்தேகமோ அல்லது ஒரு பிராந்தி, அவன் வேற இவன் வேறப்பா அப்படின்னு ஒரு நல்ல நிச்சயமா வந்தா அதுக்கு பிராந்தின்னு பேரு, தப்பான ஞானம் இது இருந்தது. ஆனா அவனேதான் இவன் அப்படின்னு சோயம்னு சொன்ன உடனே அந்த பிராந்தி நிவர்த்தியானது, சந்தேகம் நிவர்த்தியானது, ஒரு தீர்மானம் வந்தது, ஆள் ஒண்ணுதான் அப்படின்னா. ஆக சோயம்ங்கிற இடத்துல இந்த ரெண்டு பதங்களை பிரயோகம் பண்ணி ஒரு வாக்கியத்தை அமைக்கும் போது அதனால வரக்கூடிய போதத்துக்கு பிரயோஜனம் இருக்கு. சந்தேக நிவர்த்தி, பிராந்தி நிவர்த்தி. தத்துவமசிலையும் அதேதான். நீ அந்த ஸ்வரூபம் தானா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, நான் வேற அப்படின்னு ஒரு பிராந்தி இருக்கு. சந்தேகமாவது இருக்கும், எப்படி நான் இருக்க முடியும், அதுவே தானா இல்ல வேறையா அப்படின்னு சந்தேகமாவது இருக்கலாம். அப்படி இருக்கிறச்சே தத்துவமசி அதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்ட அது சந்தேகம் போறது. அதே மாதிரி பிராந்தி இருந்தா அது போறது. ஆகையால இந்த இடத்துல ஞானம் வருது, ஒரு சப்பிரயோஜனம், பிரயோஜனமுடையதாக இருக்கு. ஆனா கடோ கடகாவை பாருக்கிறோம். இந்த கட்டம் தானா, கடத்தை காட்டுல இந்த கட்டம் வேறையா, இந்த கட்டம் கூட சொல்றது கட்டம் தானா வேறையா அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் வரும். கடம்னு சொல்லிட்டு எதுலப்பா அவனுக்கு சந்தேகம், கடத்தை பார்த்துதான் எனக்கு சந்தேகம் வருது, அது கட்டம் தானா வேறையா அப்படின்னு கடமா இல்லையான்னு வராது. இது கடமா இல்லையான்னு கேட்கலாம். எத்தாப்பல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது கடமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா கடம்னு சொல்லிட்டு கடம் தானா கட்டம் இல்ல கடத்தை காட்டிலும் கட்டம் வேறையா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமோ? கடம்னு சொல்லிட்டு அது கடத்தை காட்டிலும் வேறங்கிற ஒரு சந்தேகம் வரைச்சிக்க முடியாது. அப்படி ஒரு சந்தேகம் வந்தால் அதை போக்குறதுக்கு கடம் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது சார்சகமாக இருக்கும். இப்போ கடோ கடகா அப்படிங்கிற வாக்கியம் நமக்கு ஏன் போதத்தை உண்டு பண்ணாதுன்னு சொன்னா, இந்த போதத்தினாலே நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சம்சயம் யாருக்கும் வர முடியாது. கடமா வேறையா அப்படின்னு ஒரு சந்தேகம், அல்லது கடங்கிறது கடமாகாதுப்பா அப்படின்னு ஒரு பிராந்தியோ இருக்க முடியாது. அதனால இந்த வாக்கியத்தினாலே போதம் என்ன பிரயோஜனத்தை உண்டு பண்ணணும் சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. நிவர்த்தி ஒரு சந்தேகத்தையோ விபரீதத்தையோ நிவர்த்தி பண்றதுக்கு அது யோக்கியமாக இல்லை. ஆகையாலே கடோ கடகா அப்படிங்கிற வாக்கியம் வியர்த்தமாகும். அகண்டார்த்த போதத்தை அது உண்டு பண்ணாது. ஆனா அதை போல இது இல்லை. தத்துவமசி வாக்கியமும் சோயங்கிற வாக்கியமும் இந்த கடோ கடகாங்கிற வாக்கியத்தை போல கிடையாது அப்படின்னு. பேத பிரசக்தி விரகா தன் நிஷேத அப்பிரசங்கதா. கடோ கடகாங்கிறதுல கடத்தை காட்டிலும் வேறானதாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பேதத்துக்கு பிரசக்தியே இல்லை. கடத்துல கடபேதத்துக்கு பிரசக்தி இல்லை. ஒரு சந்தேகம் கூட வரத்துக்கு இல்லை. கடந்து சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அது கடத்தை காட்டிலும் வேறானதோ அப்படின்னு சந்தேகம் வரது. அதனால பிரசக்தியே இல்லாததுனாலே கடங்கிறது கடத்து காட்டிலும் வேறானது கிடையாது, கடங்கிறது கடம்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. தன் நிஷேத அப்பிரசங்கதா. எங்க சந்தேகம் வருமோ அப்பதான் சந்தேகத்தை போக்குறதுக்கு ஒரு கோட்டியை நிஷேதம் பண்ணும்படியா இருக்கும். சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டா அதை நம்ம ஒண்ணும் பேசி தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிவர்த்தி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, சந்தேகாதிகள்லாம் இல்லை. ஆகையாலே தன் நிஷேத அப்பிரசங்கதா. கடமில்லே அப்படின்னு உனக்கு சந்தேகம் வராது, விபரியம் வராது. அதனால கடம்தான்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. யாருக்காவது ஒருத்தருக்கு வந்ததுன்னா பாவம் அவனுக்கு சொல்லி வைக்கலாம், நான் வேண்டாம் சொல்ல. ஆனா பொதுவா வராது இந்த மாதிரி. அதனால கடோ கட இது வியர்த்தம் வாக்கியம். வியர்த்தம் வாக்கியம்னுட்டா பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லி ஒன்னும் லாபம் இல்லை. அதனால நூனம்னா போத கிருசு. அதனால அது போதத்தை ஏற்படுத்தாது. பரமாத்மகமான ஒரு ஞானத்தை அது ஏற்படுத்த முடியாது. அதனால வரக்கூடிய ஒரு கடஞானம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதனாலதான் அந்த கடோகடகாங்கிற வாக்கியம் நாம ஏத்துக்கிறது இல்லை. ஆனா அதை போல இப்ப சொன்ன வாக்கியங்கள் இல்லை. தத்துவமசி வாக்கியமோ சுயங்கிற வாக்கியமோ அதை போல இல்லை. இதுக்கு வேலை இருக்கு. இதுக்கு சந்தேகம் வருது,
அந்த அஜானத்தினால ஒரு பிராந்தி இருக்கு, அதெல்லாம் போக்குறது இந்த வாக்கியத்தினுடைய காரியமா இருக்கு. அதனால இது அகண்டார்த்த போதத்தை உண்டு பண்ணும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். நிர்விகல்பக சமாதி சம்ஸ்புரத் கின்னு ஷட்குண விகல்ப பாக் பவேத் உன்விஷேத் யதிஹ நிர்விசேஷ சத் மன்மஹே மனசி தன் மகன் மகஹா தத் மகத் மகஹா மனசி மன்மஹி. இது இந்த வாதத்தை உபசம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதே சமயத்திலே மங்களமான மங்களாச்சரணமாகவும் இருந்திருக்கு. மகத்தான ஒரு மகஸ், மகத்தானா சொல்றது, மகஸ்னா என்ன? ஜோதிஷ், பிரகாஷம், ஒரு மகத்தான பிரகாசம். அந்த பிரகாசத்தை மனசி மன்மஹே, மனசிலே தியானம் செய்வோம். இந்த பிரகாசம் எது மகத்தான பிரகாசம் அப்படின்னு சொன்னா, பிரகாசத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்ம பிரகாசம், ஸ்வயமாவே பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபந்தான் இப்ப சொல்ற பிரகாசம். இந்த பிரகாசம் தான் மகத். மகத்துன்னு சொன்னா எல்லாத்தையும் விட பெருசு. எதை விட இன்னொன்னு பெருசு இல்லையோ அதுதான் எல்லாத்தையும் விட பெருசுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா ஆபேட்சிக மகத்துவம்னு சொல்லுவாங்க. அதை விட இது பெருசு, ஆனா இன்னொன்னு பார்த்தா இது சின்னதா போயிடும். அதுக்கு இது சின்னது, இதுக்கு பெருசு, அது ஆபேட்சிகம். மகத்துன்னு சொன்னா எல்லாத்தையும் விட பெருசு அப்படின்னு சொன்னால் இதுதான் அது. ஆக இப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் மனசில் மனனம் செய்வோம் அப்படின்னு 4வது வரைக்கும் மன்மஹே மனசி தத் மகன் மகஹா. இந்த மகன் மகஹான்னு சொன்ன அந்த ஸ்வரூபம் இருக்கே, அதை பத்தி விசேஷம் வேதாந்தம் சொல்லி கொடுத்த விசேஷத்தை மேல சொல்றார். நிர்விகல்பக சமாதி சம்ஸ்புரது. அந்த யோக சாஸ்திரஞால் நிர்விகல்பக சமாதின்னு ஒண்ணு சொல்றாளே, அந்த நிர்விகல்பக சமாதியிலே பாசிக்கக்கூடிய ஸ்வரூபம் இதுதான். வேதாந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான ஆத்மஸ்வரூபம் இது மட்டும்தான் நிர்விகல்பக சமாதியில பிரகாசிக்கிறது. வேற எதுவுமே பிரகாசிக்காது. அப்படின்னா அது இல்லைன்னு என்னவா சொல்ல முடியும்? யோக சாஸ்திரத்திலே சிரமப்பட்டு யோகாபியாசத்துக்கு உபாயங்கள்லாம் சொல்லி அதுல நிர்விகல்பக சமாதியை பிரதானமா சாதிக்கிறதுக்காக வந்த சாஸ்திரம் அது. அந்த நிர்விகல்பக சமாதியில் இந்த சொரூபம் தான் வாசிக்குமே தவிர இதுல ஒண்ணும் குணங்கள்லாம் சேர்த்து வாசிக்க முடியாது. வந்தா அது சவிகல்பகம் ஆகிடும். அப்படி இருக்கிறச்ச இதுதான் பெரிய பிரமாணம், அனுபவம். நிர்விகல்பக சமாதி சம்ஸ்புரது கின்னு ஷட்குண விகல்பாக் பவேத். 6 குணங்களோடு சேர்ந்து அந்த சமாதியில் அது தெரியுமா? தெரிஞ்சா அது சவிகல்பகம் ஆயிடாதா? 6 குணங்கள் என்னது? பகவான் அப்படின்னு சொல்றச்சே அதுக்கு 6 குணங்கள் பகசப்தார்த்தமாக சொல்லியிருக்கார். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸஹ ஸ்ரீயஹ ஞான வைராக்கியோஷ்ச ஷண்ணாம் பக இதீங்கனா அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவான் அப்படின்னு சொன்னா சம்பூர்ணமான ஐஸ்வர்யம் இருக்கு, சமக்கிரங்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஞானம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, சர்வஜன் எல்லா வைராக்கியம் இருக்கு, தர்மம் இருக்கு, யசஸ் இருக்கு, ஸ்ரீ இருக்கு, எல்லாம் இந்த 6 குணம் பரிபூர்ணமா இருக்கு சுவாமி அப்படின்னு தெரிஞ்சால் இது சவிகல்பகம் தானே. அந்த சுவாமிக்கும் இந்த 6 குணங்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை இதுல நாம பாக்குறோம், இந்த ஞானத்துல தெரியறது. அப்படி இருக்கும்போது இது சவிகல்பகம். இப்படி பல குணங்களோடு கூடினவராக அந்த சுவாமி நிர்விகல்பக சமாதிக்கு எங்கேயாவது விஷயமாக முடியும்? அதான் கேட்கிற. நிர்விகல்பக சமாதி சம்ஸ்புரத்து கின்னு ஷட்குண விகல்பாக் பவேத் பவேத் கிம் அப்படின்னு கேள்வி. நிர்விகல்பக சமாதியில தெரியறதே அந்த ஸ்வரூபத்துல இந்த 6 குணங்களோடு சம்பந்தம் உள்ளதாக அது தெரிய முடியுமா? ஸ்வரூபம் மாத்திரம் தானே தெரியணும். அப்பதானே அது நிர்விகல்பகமா இருக்க முடியும். உன்விஷேத் யதிஹ நிர்விசேஷ சத்து. அந்த நிர்விசேஷ சத்து தான் அந்த நிர்விகல்பக சமாதியில பாதிக்க முடியும். உன்விஷே அதுதான் பாதிக்க முடியும். இப்படியாக
நிர்விகல்பக சமாதியில பாசிக்கக்கூடிய அந்த நிர்விசேஷமான அத்வைத ஸ்வரூபத்தை நம்மளுடைய மனசிலே நாம் நினைப்போம் அப்படின்னு இது ஒரு மங்கள ஸ்லோகம். ஆக இந்த வாதத்திலே நிர்விகல்பக ஞானம்ங்கிறது உண்டு, அதுல ஒரே ஒரு வஸ்து மாத்திரம்தான் தெரியும் அப்படிங்கிறது முடியும். ஆக அத்வைத இந்த சுத்த பிரம்மஸ்வரூபம் இருக்கே, இந்த ஸ்வரூபம் நிர்விகல்பக ஞானத்துக்கு விஷயமாகலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் இந்த வாதத்தை. 11வது வாதம் முடிஞ்சு போச்சு. 12வது வாதம் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஆரம்பிச்சு வச்சு விடுவோம். அதையும் அத சன்மாத்திர கிராஹி பிரத்யக்ஷ நிரூபணம். இது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லோகத்துல பாக்குறோமே, கடன் என்ன தெரியுது, கடன் தெரியுது அப்படின்னு சொல்லுவான். கடன் தெரியுறதா அப்படின்னா உனக்கு என்ன தெரிஞ்சதோ அதைத்தான் நீ பேச முடியும் இல்லையா? தெரிஞ்சது எல்லாத்தையும் பேச முடியும்னு இல்ல, பேசணுங்கிறது இல்ல. ஆனா தெரிஞ்சதான் பேச முடியும், தெரியாதத பேச முடியாது. நீ பார்த்த கட்டம் இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்ததுன்னு சித்த நேரம் கழிச்சு சொல்றான். கடத்தை பார்த்தேன், கட்டம் இருந்தது அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் கடத்தையும் பார்த்திருக்கான், அந்த இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கான். இருக்கிறது ஒண்ணு, அதுதான் சத்துன்னு சொல்லுவோம். உலகத்துல எந்த விஷயத்தையும் பிரத்யக்ஷத்தினால பார்த்தாலும் சரி, பிரத்யக்ஷத்தினாலேன்னு இல்ல, எந்த பிரமாணத்தாலே அனுமானாதி பிரமாணங்கள்லயும் பார்க்கலாம். அந்த பிரமாணங்கள்ல எல்லாம் தெரியக்கூடிய விஷயமாகக்கூடிய அந்த வஸ்து இருக்கே, அது எல்லாமே சத்தோட சத்தாக தெரிகிறது. சத்தாக அப்படின்னா சத்துன்னு ஒண்ணு கூட கூட சரி தெரிஞ்சுட்டே இருக்கு. இது நாம எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த மாடை பார்த்தா மாடு அப்படின்னு தெரிஞ்சது, இன்னொரு மாடு வந்தது அது மாடுன்னு தெரிஞ்சது, இன்னொரு மாடு, எந்த மாடை பார்த்தாலும் அது மாடு அப்படின்னு தெரியும் போது இந்த வியக்திகள்லாம் இந்த மாடு வேற அந்த மாடு வேறன்னு வெவ்வேறாக இருந்தாலும் கூட அது எல்லாத்திலையும் அனுகதமாக ஒரு ஜாதி தெரியறது, கோத்துவம் அப்படின்னு. அப்ப அந்த கோத்துவங்கிறது ஒன்றாக தெரியறது இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய வஸ்துகள்ல இது என்னது, கடம், அது இருக்கு. அது என்னது, படமா, அது இருக்குன்னு தானே இருக்கு. எல்லாமே இருக்கு இருக்கு இருக்குன்னு தெரியுது. இருக்குன்னு தெரியுறதா சத்துன்னு சொல்லுவான். அப்ப என்னாச்சு, எல்லா கோவியக்திகளையும் கோத்துவங்கிறது ஒண்ணு அனுகதமாக தெரியற மாதிரி லோகத்துல தெரியக்கூடிய அத்தனை பதார்த்தங்களையும் சத்து அப்படின்னு ஒரு அம்சம் கூட கூட சேர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. அந்த சத்து தான் வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய சதேவ சௌமிய நமக்கு ஆசைன்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம். ஆக இத்தனை பிரமாணங்களும் பிரத்யக்ஷத்தையே இப்ப பிரத்யக்ஷத்தை தான் அவர் எடுத்துட்டு இருக்கார். பிரத்யக்ஷ பிரமாணமானது, பிரமாணம்னு சொல்றோமே, எந்த விஷயத்துல பிரமாணம் அப்படின்னு கேட்டா இந்த சத்துங்கிற அம்சம் அதுல தெரியறதோ இல்லையோ, அதனால்தான் இது பிரமாணம். நம்ம ஞானத்தை பிரமாணம் அப்பிரமாணம்னு சொல்ற காலத்திலே எல்லா அம்சத்திலையும் பிரமாணமாக இருக்கக்கூடிய ஞானத்தை காண்பிக்க முடியும். ஆனா எல்லா அம்சத்திலையும் தவறானதாக ஒரு ஞானத்தை நம்மளால காண்பிக்க முடியாது. சர்வாம்ச அப்பிரமாத்தம்னு கிடையாது. நீங்க பிராந்தி ரூபமான ஞானத்தை எடுத்துட்டாலும் கூட அது ஒரு அம்சத்துல சத்தியமா இருந்துடும், பிரமாணமாக இருந்தும். எப்படின்னு பாருங்க, சமகாலத்துல எழுத்தாப்புல இருக்கிற கயிறு தான் அது, ஆனா அது சர்ப்பமா தெரிகிறது. இப்ப அந்த சர்ப்பமானது தெரியும் போது அங்க எதிர்த்தா போல தேசத்துல கடக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, அங்கதான் இருக்குன்னு தெரியறது இல்லையா? அப்போ இந்த ஞானத்துல என்ன தப்பு? எதிர்த்தா போல ஒண்ணு இருக்கு, அது சர்ப்பம் அப்படின்னு ரெண்டு அம்சம் இங்க நம்ம பிரிக்க முடியும். இதுல எதிர்த்தா போல ஒண்ணு இருக்குங்கிறது தவறில்லை, அது வாஸ்தவம் தான். ஆனா அது சர்ப்பம்னு தெரியறது பாத்தீங்களா, அதுதான் அங்கதான் தப்பு வந்திருக்கு. அது கயிறுன்னு தெரியணும் நியாயமா, ஆனா கயிறுன்னு தெரியல, சர்ப்பம்னு தெரியறது, அதனால தப்பா போச்சு. வாஸ்தவமா அது கயிறாக இருந்துட்டு இருக்கு, ஆனா இப்ப சர்ப்பமாக இருக்கிறதாக தெரிகிறது, அதனால தப்பாச்சுன்னு சொன்னா எந்த அம்சம் இதுல தவறானது? சர்ப்பம்ங்கிற அம்சம் தவறானது. இன்னொரு அம்சம் இருக்கே, அது கரெக்ட், அது சரியானது. அப்ப இந்த ஞானம்
சர்ப்பம்ங்கிற அம்சத்துல பிராந்தின்னு சொல்லலாமே தவிர இது இதுன்னு சொல்றோமே, இது சர்ப்பம் இதுன்னு காமிச்சு கையால காமிச்சு சொல்றோமே, அது அந்த அம்சத்துல தப்பு இல்லை, அது கரெக்ட். இதுங்கிறது அப்புறம் இதுதான், ஆனா இது சர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இதுதான், இதுங்கிறத இல்லைன்னு சொல்லப்படுது இல்லை, அது இருக்கு, ஆனா சர்ப்பம் தான் இல்லை. அப்ப இப்ப பாக்கறச்சே இந்த ஞானத்துல சர்ப்பாம்சம் தோன்றது, அதை வச்சுட்டு பார்த்தோம்னா இது சர்ப்ப பிரமம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இத வம்சத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா, இதுங்கிற அம்சத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா அது பிரமாதான். இப்ப என்ன சொல்ல போறார், லோகத்துல வரக்கூடிய அத்தனை பிரத்யக்ஷ ஞானமும் ஒரு அம்சத்துலதான் பிரமா, மத்த அம்சத்துல பிராந்தி. அந்த ஒரு அம்சம் எது அப்படின்னு கேட்டா அந்த சத்துன்னு தெரியறது எல்லாத்துலயும், அந்த அம்சத்துலதான் அது பிரமா. மத்த அம்சங்கள் எல்லாத்திலையுமே அது ஆரோபிதமான விஷயத்தை தெரிவிக்கிறதுனாலே பிரமாணமான ஞானம் யதார்த்த ஞானமாக எடுத்துக்கொள்ள முடியாது, காந்தி தான் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணம் பண்ண போறார். அடுத்த கிளாஸ்ல இதை வச்சுப்போம். அடுத்த வாதத்துக்கு இது ஒரு பூமிக்கையாக வச்சுப்போம், உபோத்காதமாக வச்சுப்போம். இதோட வச்சு